மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். என்ன விஷயம் தான் மக்களே, எங்களோட செல்லம் கில்லி செல்லம் பிரகாஷ் ராஜ் சார். என்ன சார், தளபதி உங்களோட மேலே எவ்வளோ ஒரு மரியாதை ஒன்று வச்சுருக்காரு, எவ்வளோ ஒரு உங்களுக்கு எத்தனை ஃபிலிம் கொடுத்துருக்காரு, எங்கேனாலும் உங்களுக்கு எவ்வளோ மரியாதையாக பேசுவார். கடைசி படம் ஜனநாயகன்லேயும் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவ்வளோ இருந்தும் தளபதிக்கெல்லாம் அரசியல் சரி வராது. உண்மையை நான் சொன்னால் தளபதி அரசியல் பண்ண வரல. தளபதி வர்றது ஒரு சோசியல் சர்வீஸ் செய்கிறதுக்கு, மக்களுக்காக வேண்டி அவர் சம்பாதிச்சு மக்களை நல்லா இருக்கணும்னு சொல்கிறத, மக்களுக்கு ஒரு நல்லது செய்யத்தான் வரார். அவர் அரசியல் பண்ண இந்த கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்கு அவர் வரல. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு விளங்குது. உங்களுக்கு எத்தனை ஃபிலிம் கொடுத்துருக்காரு தளபதி, எத்தனை ஃபிலிம் உங்களுக்கு கில்லியிலேருந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாராக எல்லாத்துக்கும் விளங்குறேன்டாக்க அது தளபதி மெயின் காரணம். நீங்கள் அதை விளங்கி கொள்ளணும். இல்லாட்டி நீங்கள் உங்களோட நடிப்பு நல்லா, உங்களோட நடிப்பு நான் ஒரு நாளும் உங்கள் நடிப்பு குறை சொல்ல வரல. நல்ல நடிகன், மகா நடிகன் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமில் உங்களோட நண்பரை இப்படி கை விட்றீங்களே, கடைசி டைமில் இந்த டைமில் நீங்கள் இன்டர்வியூ ஒன்று கொடுக்கணுமா நீங்கள்? இது தேவையா? இது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட நான் எல்லாத்துலேயும் கேட்டுக்கொள்கிறேன், இது தான் கடைசி டைம். இந்த கடைசி டைமில் சரி உங்களோட துறையில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் நேராக இறங்கி சப்போர்ட் பண்ணாட்டி அவருக்கு குறைஞ்சது அவருக்கு எகெயின்ஸ்டாக பேசாமல் சரி இருங்க. இந்த எங்களோட அமீர், டைரக்டர் அமீர் படம் யாரோ ஒருத்தையும் பைரசி பண்ணி ஆன்லைனில் போட்டான், அதை பற்றி அவருக்கு பேசுகிறதுக்கு துப்பு இல்லை. அதில் இஸ்லாம்களுக்கு முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்டாக படம் எடுத்திருக்காராம் இவர் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் விஜயகாந்த் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு விளங்கல்ல. முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தால் என்னது நீங்கள் எல்லோரும் ஒன்றாவது விளங்கி கொள்ளணும். பாகிஸ்தானில் ஒரு படம் எடுத்தாக்க அந்த படத்தை இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக தான் எடுப்பாங்க. இந்தியாவில் ஒரு படத்தை எடுத்தாக்க அதை பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக தான் எடுப்பாங்க. அது அந்த நாட்டில் உள்ள இது விளைஞ்சி. அதனால அது முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்டாக எடுக்கிறது இல்லை. அதை எல்லோரும் விளங்கி கொள்ளணும். அதை விளங்கி கொள்ளாமல் இவ்வளோலாம் பேசியிருந்தா எங்களோட மபு சார் எங்கள் தம்பிக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகே, உங்களால் பெருசாக ஒன்றும் இதாக்கியெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கேன்னு சரி சொல்லிட்டு போகிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதை பற்றி யோசிக்கணும் தானே. இந்த சத்யராஜோட மகன் சத்யராஜ் திமுக காரன். சத்யராஜோட மகன் திமுகவில் ஒரு பொசிஷனில் இருக்க ஒருத்தி. அப்படி இருந்தும் சிபிக்கு மெயினாக பேச இல்லாட்டையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சரி அதனால் என்ன சரி வச்சுருவான் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக. இல்லைங்க சார், உங்களோட துறையில் உச்சத்தில் இருக்க ஒருத்தர் இன்றைக்கி ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டராக இருந்து தளபதி இன்றைக்கி வந்திருக்காரு. வெத்துவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கண் முன்னுக்கு அழகாக விளங்குது. விளங்க போக்கில் என்னத்துக்கு காலை பிடிச்சி இழுக்கிறீங்க? உங்களுக்கு பயமா அவர் சிஎம் ஆகிட்டாருனாக்கா உங்களோட இடமெல்லாம் இல்லாமல் போய் உங்களுக்கெல்லாம் சினிமா துறையை ஒழுங்காக பார்க்க மாட்டாருன்னு பயமா? அவர் சினிமாவிலேருந்து வந்தவரையா? அவர் வந்தால் சினிமாவை அதை விட அடுத்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் எல்லாத்துக்கும். உங்கள் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் தரமாட்டார். சினிமாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இதை விளங்கி கொள்ளாமல் சினிமாவில் உள்ளவங்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ரீநாத்தும் சஞ்சீவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ ஊடாக போயிட்டு ஓட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்கீங்க. சவுந்தரராஜன், அதெல்லாம் சவுந்தரராஜனுக்கெல்லாம் தேங்க்ஸ். அந்த டைமில் அந்த TN26ன்னு ஒரு படத்தை கொண்டு போட்டு அந்த படத்தில் போட்டு வெட்டுன்னு வெட்டி நட்டி சார், இனி எப்படி சார் நீங்கள் தளபதியை மூஞ்ச பார்ப்பீங்க? உங்களுக்கு 2 படம் தந்தார், இப்படி சும்மா இதாக்குற மாதிரி நடிச்சிருக்கீங்க. அந்த பகவதி படம் எடுத்த எங்களோட வெங்கடேஷ் சார், நீங்கள் தப்பிச்சிங்க சார். நல்ல காலம் அந்த படத்தில் போயிட்டு நடித்தா உங்களுக்கு தளபதி என்னோட ஃபேஸையும் பார்க்கலாம் போயிட்டுருக்கும். தம்பி ராமையா, என்ன ஐயா பண்ணுறீங்க? உங்களுக்கு 3 படம் கொடுத்தாருயா. ஒரு படம் தளபதியோட போயிட்டு நடிக்கிறதுக்கே எவ்வளோ பேர் ஆவலாக இருக்காங்க. உங்களுக்கு 3 படம் கொடுத்தாரு. உங்களோட மகன் தான் டைரக்டர், கொஞ்சம் சொல்லலாம் தானே. இவரை காயப்படுத்தாமல் தளபதியை போட்டு கேவலமாக்காமல் எடுத்தீங்க. ஓகே, படத்தை தான் எடுத்தீங்க. ஒன்று தளபதியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தாக்க இந்த டைமுக்கு எவ்வளோ ஒரு நல்லதாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு தளபதியை போட்டு கலாய்ச்சி விட்டு அதில் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒன்று பட்டுச்சா? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவருக்கு அரசியல் செய்ய எவ்வளோலாம் பிரச்சனை கொடுத்தீங்கன்னு சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் கைவிட்டுற மாட்டாங்க, கட்டாயம் கைவிட்டுற மாட்டாங்க. எல்லோரும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? எப்படின்னாக்கா யாரையும் டக்குன்னு அவங்க மனசில் எடுத்துட மாட்டாங்க. அப்படி மனசில் ஒருத்தரை எடுத்துட்டாக்கா அவங்க யாரும் டக்குன்னு அவங்கள மனசுலேருந்து இறக்கிட மாட்டாங்க. அது நான் சொல்கிறேன்னு பாருங்கள். எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லோரும் பேசுகிறாங்க தளபதிக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. சான்ஸ் இல்லாமல் இருக்குது. 40% தாண்டி இருக்குது. இப்போ கட்டாயம் ஒரு கட்சியோட ஆதரவும் இல்லாமல் தனியால் முதலமைச்சர் ஆகுவார். அவ்வளோ டிவி சேனலும் அங்கிட்டு இருக்கோல ஜீ தமிழ்
ஹேட்ஸ் ஆஃப் யா. உங்களுக்கு இந்த டைமில் தான் கோட் படம் போட வந்துச்சு. அதுவும் எப்படி ஒரு கமிங் ஒன்று போட்டிருக்காங்க. கமிங் பார்த்து இல்லாதவும் கட்டாயம் ஜீ தமிழ் இதில் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அவங்களோட கமிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மனைவி நெகைன்ஸ் புள்ளை நெகைன்ஸ் எப்படி வெத்துறாருன்னு சொல்கிறத ஒரு கமிங்கில் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க. வேறு லெவல். ஹெட்ஸ் ஆஃப் டு யூ ஜீ தமிழ். உங்களோட கட்ஸுக்கு தேங்க்யூ. இந்த டைமில் ஆனால் இந்த டைமில் எல்லா டிவி சேனலும் எகெயின்ஸ்டாக இருக்க போக்குள்ள ஜீ தமிழ் தனியாக இருந்துக்கிட்டு தளபதியோட படத்தை போட்டுட்ருக்காங்க. ஹெட்ஸ் ஆஃப் யூ உங்கள் எல்லாத்துக்கும். சினிமா துறையை சேர்ந்தவங்கள்ட்ட தான் கேட்குறேன், உங்களால் சப்போர்ட் பண்ண எல்லாத்தையும் பரவாயில்ல, தயவு செய்து கேவலமாக்காயிங்க. தயவு செய்து தளபதியை பற்றி பிழையாக பேசிட்டு போவாயிங்க. உங்களுக்கு இப்போ என்ன தளபதிக்காக என்ன செய்யலுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு செய்ய இயலாதா வாயை பொத்திட்டு கொஞ்சம் பேசாமல் இருங்க. எப்படியும் இப்போ வெத்தினப்புறம் நீங்களாம் வரத்தானே வேணும். அந்த டைமில் பார்ப்போம்.